ஹலோ டு ஆல். இப்போ நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓல்டு மெம்பர்ஸு அண்ட் ரீஃபண்ட் கொடுத்த எல்லா மெம்பர்ஸ்க்குமான ஒரு அப்டேட் தான். நோட்டீஸ் போர்டில் சங்கர் சார் வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி கொடுத்த அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். எதை பற்றின அப்டேட் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து ரீஃபண்ட் கொடுத்த மெம்பர்ஸ் எல்லாரையுமே பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னு. அது வந்து எல்லாருமே லாகின் பண்ணுறது பற்றின டீட்டெயில்ஸ்க்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கும் கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் அதை செக் பண்ணி பாருங்கள். எப்படி பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறது, ப்ரூஃப் அப்லோட் பண்ணுறது எப்படி, வியூ பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் கொடுத்துருக்கோம். ஸோ லாகின் பண்ணுறதுக்கு இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்போ கரண்ட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களோட ஐடி நம்பர் மறந்துருக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், உங்களோட இமெயில் ஐடி மிஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம், உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அதை கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி அப்டேட் பண்ணுறவங்க ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அப்டேட் பண்ணாதவங்க ரீஃபண்ட்க்கு அப்ளை பண்ணியிருந்தவங்க கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். இன்ன வரைக்கும் அந்த ஆப்ஷன் ஷோவில் தான் இருக்குது. ஸோ யார் வேணாலும் இப்போ வரைக்கும் அப்டேட் கொடுக்கலாம். அந்த ஆப்ஷன் இப்போக்கி ஸ்டாப் பண்ணுற மாதிரி சொல்லலை. ஸோ இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒன்றும் இன்ஃபார்ம் பண்ணலை சங்கர் சார். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ண சொல்லி. ஸோ அப்டேட் எதுக்கு பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் ஆல்ரெடி அங்கே கொடுத்துருக்க லிங்க்லேயே விளக்கமாக டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணுறவங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த ப்ரூஃப் வந்து மெயினாக எதுக்கு அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீஃபண்ட் கொடுத்தவங்க எல்லாருக்குமே அமௌண்ட் ஆல்ரெடி கிரெடிட் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி கிரெடிட் ஆனவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்து அவங்களுக்கு அமௌண்ட் ஏறின அந்த கிரெடிட் ஆன ப்ரூஃபை வந்து கமாண்டர்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு தான் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ வந்து நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு அதிலே ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீட்டெயில்ஸு அதுவுமே நாங்கள் கொடுத்த லிங்க் அந்த வீடியோவில் இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்து உங்களோட அமௌண்ட் கிரெடிட் ஆன அந்த பிக்சரை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி ரீஃபண்டுக்கு அமௌண்ட் கிடச்சவங்க கமாண்டர்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் வந்து அந்த ப்ரூஃபை சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அமௌண்ட்டு கிரெடிட் ஆகுறவங்க கண்டிப்பாக நீங்கள் இப்போ கொடுத்துருக்க அந்த ஆப்ஷன்லேயே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், அதிலே இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் உங்களுக்கு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. பழைய ப்ரூஃப்லாம் நாங்கள் கமாண்டர்ஸ்க்கு சென்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் இன்னொரு டைம் வந்து மறுபடியும் நீங்கள் இன்னொரு டைம் வந்து அந்த ப்ரூஃப் அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரூஃபை சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்டேட்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆக்டிவ் மெம்பர்ஸ் நான் சொல்கிறேன், ஆக்டிவ் மெம்பர்ஸ்க்கும் கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட் இருக்கும். நீங்கள் உங்கள் ஓல்டு ப்ரூஃப் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா சென்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதையும் சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் அதனால் ஒரு பெனிஃபிட் இருக்கும். அது மாதிரி ரீஃபண்ட் கொடுத்தவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு உங்கள் ஒர்க் பண்ண அமௌண்ட்டை வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த ப்ரூஃப் அப்லோடு செலக்ட் பண்ணி அதில் வந்து உங்களோட ப்ரூஃபை சென்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களோட நெக்ஸ்ட்டு அமௌண்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்து வச்சுருக்கீங்க அந்த அமௌண்ட் க்ரெடிட் ஆகணும் அப்படின்னாலும் சரி, இல்லை நாங்கள் இனிமேல் வந்து ரெக்வஸ்ட் கொடுப்போம் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ப்ரூஃபை வந்து ப்ரூஃப் அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஸை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. எங்களுக்கு வந்து கமாண்டர்ஸ் வந்து எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, நாங்கள் இப்போ இந்த இதிலே வீடியோ கொடுத்துருக்கோம். அதாவது டெலகிராம் குரூப் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு நிறைய குரூப்ஸ் இருக்கும். அதில் வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து உங்களுக்கு சங்கர் சாரோட வாய்ஸ் வரும். அது மாதிரி மீடியா குரூப் எல்லாம் ஒர்க் பண்ணுறது. ஸோ நான் இப்போ போடுறேன்ல இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ என்ன ஒருத்தவங்களுக்கு தெரியலையோ, என்ன மாதிரியான டவுட் இருக்கோ, ஸோ அதில் வந்து அவங்க எது அவங்களுக்கு தேவையோ அதை தேர்ந்தெடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. அதில் வந்து அந்த ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ குரூப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேலே டாப்பில் வந்து அந்த குரூப்போட தலைப்பு இருக்கும். அந்த தலைப்பை டச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உள்ள எல்லா கமாண்டர்ஸோட நேமும் இருக்கும். ஸோ அந்த நேமில் உங்களுக்கு பிடிச்ச நேமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி,
எந்த நேம்லையாவது உள்ள ஒருத்தவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட அந்த கிரெடிட்டான ப்ரூஃபை வந்து சென்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஈஸி தான். ஸோ அதனால் நீங்கள் அந்த முறையில் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி சென்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இது வரைக்கும் அப்படி ஒன்றும் சொல்லலை அப்படின்னாலும் கண்டிப்பாக எஸ்பிஓவில் இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த டைமில் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த மெசேஜை வந்து எல்லாேருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோ மேக் பண்ணுறவங்களும் சொல்கிறோம். உங்களுக்கு டவுட் அப்படின்னாலும் சங்கர் சாரோட வாய்ஸ் வந்து நோட்டீஸ் போர்டில் கேளுங்க. ஸோ உங்களுக்கு கிளியராக புரியும். கமெண்டர்ஸ் எப்படி காண்டாக்ட் பண்ணணும்னு தெரியலை அப்படின்னா அதுக்கான வீடியோஸையும் இப்போ நம்ம அந்த வீடியோலேயே கொடுத்துட்டோம். ஸோ எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆல்ரெடி ப்ரூஃப் சென்ட் பண்ணவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ப்ரூஃப் சென்ட் பண்ணாதவங்க அப்படி சென்ட் பண்ணிடுங்க. கமெண்டர்ஸை காண்டாக்ட் பண்ணி ரீஃபண்ட் கொடுத்தவங்க ப்ரூஃப் அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனில் உங்களோட ப்ரூஃபை வந்து சென்ட் பண்ணிடுங்க. ஆக்டிவ் மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து அப்டேட்டில் இருக்கிறது பெஸ்ட்டு தான். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக உங்களோட ரெக்வஸ்ட் கொடுத்து அமௌண்ட் கிரெடிட் ஆச்சு, இல்லை கூப்பன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆச்சு, ஓல்டு வித்ராவல் இல்லை இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்க அமௌண்ட் கிரெடிட் ஆச்சு, இப்படி எதுனாலும் உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்டர்ஸ்க்கு சென்ட் பண்ணி அப்டேட்டாக இருக்கிறது நல்லது தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் பண்ண வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் எஸ்பிஓ சைடு வந்து ப்ரூஃப் சென்ட் பண்ணாதவங்களுக்கு எதுவும் ஸ்ட்ரிக்டாக சொல்லலை அப்படின்னாலும் இனிமேல் சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் வரும். ஸோ 50 டேஸில் ப்ரூஃபை சென்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ அதையே ஃபாலோ பண்ணுங்கள். கமெண்டர்ஸ் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிற விவரமும் இதில் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஓல்டு மெம்பர்ஸ் எப்படி ப்ரூஃப் சென்ட் பண்ணுறது, நியூ ரீஃபண்ட் கொடுத்தவங்க எப்படி ப்ரூஃப் சென்ட் பண்ணுறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் இதை கொடுத்த லிங்க்கை செக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் புரியும். இன்னும் விவரம் வேணும் தெளிவாக அப்படின்னா நீங்கள் நோட்டீஸ் போர்டில் சங்கர் சாரோட வாய்ஸ் கேளுங்க. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.